நீங்கள் மட்டும் அடுத்தடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருவன் அடுத்தடுத்த கட்டம் போக வேண்டும் என்று நினைப்பது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீங்கள் மட்டும் அடுத்தடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்க, இன்னொருத்த மட்டும் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்களுக்கு குறைன்னு. உங்களை பார்த்து எவனா சொல்லுவானே நீ ஒரு குறையோடு இருக்கன்னு? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீ யூஸ் பண்ணுற வாட்ச்சு, நீங்கள் வச்சுருக்கிற பேகு, நீ யூஸ் பண்ணுற செருப்பு, ஃபோனு, மலேசியாவில் ஒரு பிஆர் இல்லை ஒரு சிட்டிசன்ஷிப்பு இல்லை ஏதோ ஒரு நல்ல வேலையில் இருக்கிற உங்களை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. அப்போ உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் இருக்கானா இல்லையா? இப்போது நான் என்ன கேட்குறேன், இவனுக்கு இப்போ நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நியாயப்படி நீங்கள் தான் நல்லா தானே இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா? ஏன் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ அதை தப்புன்னு சொல்ல, ஆனால் அப்படி ஒரு ஆசை ஹெல்த்தியான ஆசை தானே. இன்னும் நான் என்னை உயர்த்திக்கணும், இன்னும் நான் என்னை மெருகேற்றிக்கணும், இன்னும் நான் அனுபவப்படணும், இன்னும் நான் பக்குவப்படணும். இட்ஸ் அ ஹெல்த்தி நீட். ஐ ரைட் ஆர் ராங்? இன்னொருத்த மட்டும் கஷ்டத்தில் இருக்கிறவனை மட்டும்தான் போய் ஹெல்ப் பண்ணுவோன்றது எந்த விதத்தில் நல்ல மைண்ட் செட்டு? காசு வச்சிருக்கிறவனுக்கு இன்னும் காசு கொடுங்க, பணம் வச்சிருக்கிறவனுக்கு இன்னும் பணம் கொடுங்க, பொருள் வச்சிருக்கிறவனுக்கு இன்னும் பொருள் கொடுங்க. அது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு? புரியுதாங்க நான் என்ன சொல்கிறேன்? இப்போ நான் ஹையஸ்ட் கால்குலேஷன் பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ லோயர் லெவல் கால்குலேஷன் பேசல. கை நீட்டி ஒருத்தனுக்கு ஒரு தேவைன்னு வந்து கேட்குறானே, முடிஞ்சு போச்சு. அங்கே கொடுக்குறவன் தான் பெரியவன். கை நீட்டிட்டவன் தாழ்ந்தவன் சொல்ல வரல, கை நீட்டிட்டவனுக்கு தேவை இருக்கு, அப்போ கொடுக்குறவன் பெரிய ஆள் ஆயிடுறான்ல. எஸ் ஆர் நோ? அதில் என்ன வசதியானவன், வசதி இல்லாதவன், நல்லவன், கெட்டவன், டே வந்துட்டான் வீடு ஏறி வந்து கையை நீட்டுறான் கொடுன்னு கேட்குறான். அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன்றது எந்த வகையில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். எப்போ உங்களுக்கு மன்னிக்கிற பக்குவம்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது மன்னிக்கிற பக்குவம்லாம். நம்ம அவ்வளோ பெரிய ஞானத்துக்குலாம் போகல. மன்னிக்கிற பக்குவம் எப்போ தெரியுமா வரும்? உண்மையாகவே அங்கே அப்படி ஒரு காட்சி பொருளே இல்லை, எல்லாமே கேம்னு தெரிஞ்சதுனா தான் மன்னிக்கிற பக்குவமே வரும். சீரியஸ்னஸோடு எதை நீங்கள் அணுகினாலும் மன்னிக்கும் பக்குவம் வரவே வராது. புரியுதா புரியலையா? சமீபத்தில் திட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்க? டோன்ட் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு நேபாளில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாம் சமீபமாக பாருங்கள், ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய ரகசியம் வெளியிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போது எப்போ வந்து வாழ்க்கை சீரியஸ் ஆகுதுன்னா, அதை சீரியஸாக எடுத்துக்கும் போது சீரியஸ் ஆயிடுது. எப்போ ஜாலியாயிருது, பாடம் ஆயிடுது. அனுபவமாக எடுத்துக்கும் போது, கேமாக எடுத்துக்கும் போது அது ஒரு பாடமாக மாறிவிடுகிறது. கீழே விழுந்தாலும் மறுபடியும் இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓட்ட கீழே விழுவீங்க, அடி போடும், ரத்தம் கூட போகும். இந்த ரத்தம் போகிறதுனால நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன்னா எப்படி சைக்கிள் ஓட்டுறதை கற்றுப்பீங்க? அப்போ அந்த பழகுதல் தானே வாழ்க்கை, அந்த பழகி கொள்ளுதல் தானே வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளுதல் தானே வாழ்க்கை. யாருக்குமே இங்கே வலி வேதனைகளை அனுபவிப்பதற்கு இங்கே யாருமே தயார் நிலையிலே இல்லை. எல்லாரும் சுகமாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப தப்பான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் உங்கள் வாழ்க்கையை அணுகாதீங்க, வலிக்கும், எல்லா சூழ்நிலையும் வலிக்கும், தவறாகவே போயிடும். இந்த இந்த மைண்ட் செட்டில் பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஸோ ராங் வியூ. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக தெரியும். உங்கள் க்ரோத்தே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மைண்ட் செட்டோடையே இருக்க தான் எனர்ஜியே ஜென்ரேட் ஆகுது உள்ளுக்குள்ளே. நல்லா புரிஞ்சுங்க. டெம்பரன்ஸாக இருக்கிறதுக்கு பேர் டெம்பரன்ஸ் இல்லை, தன்னடக்கம் இல்லை. தன்னடக்கமாக இருக்கும்போது மனம் வேலை செய்யாமல் இருக்கிறது அதிக நேரம். தன்னடக்கமாக இருக்கும்போது எப்போது மனம் பீத்திக்கலையோ, எப்போ வந்து மனம் வந்து தேவையில்லாத நினச்சி ஃபீல் பண்ணலையோ, உள்ளுக்குள்ளே வந்து ஹைபர்னேஷன் மோடில் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது. அப்போ என்னென்னா, நடமாடும் எரிமலையாக திகழ்வீர்கள். பெரிய சீக்ரெட் இது, பணிவு தன்னடக்கத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட். ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு வாயு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ பணிவுன்ற செயல்பாட்டுக்கு ஒரு வாயு மாற்றம் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. தன்னடக்கம்ன்றதுக்கு ஒரு வாயு மாற்றம் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. காமம்ன்றதுக்கு ஒரு வாயு மாற்றம் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. கோபம்ன்றதுக்கு ஒரு வாயு மாற்றம் இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த மாதிரி உச்சகட்ட வைப்ரேஷன் நம்பர், ஒரு பாசிட்டிவான நம்பர் என்ன அப்படின்னா, அந்த பணிவு, தன்னடக்கம், தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது. இதனால தான் உண்மையை உணர்ந்தவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வாண்டடாகவே வெளி காமிச்சுப்பாங்க. அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். மெருகேற்றி உலகிற்கு தகுந்தார் போல காமிச்சுப்பாங்க. எல்லாரும் அப்படி மெருகேற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களை வந்து இங்கே இல்லை அப்படின்ற நம்பிக்கையிலே இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் பெரிய பிரச்சனை. நம்ம கண்ணால் பார்க்கலன்னா ஒரு விஷயத்த, அது நடக்கவே இல்லைன்னு நினைச்சிருது. என் கையால் நடந்தாதான் உண்மைன்னு நினைக்கிறது, என் கண்ணு முன்னாடி நடந்தாதான் உண்மைன்னு நினைக்கிறது. பெரிய முட்டாள்தனம். ப்ராபபிலிட்டிக்கு எப்பயுமே வேல்யூ கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாசிபிலிட்டிஸ்க்கும் ப்ராபபிலிட்டிஸ்க்கும் எப்பயும் வேல்யூ கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் புரியும். இல்லைன்னா புரியாது. அதை நீங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம தேவையில்லைன்னு அவாய்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இஸ் இட் அ ரைட் மைண்ட் செட்? ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை நீங்க அணுகுனீங்கன்னா தானுங்க அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்னன்றது புரியும்.
கேட்டதை வச்சுக்கிட்டு வந்த நியூஸை வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை வச்சுட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஒரு ஓப்பன் மைண்ட் செட் இல்லாமல் அணுகிறீங்கன்னா நீங்களே கேட்ட போடுறீங்க. இந்த பதில் தான் எனக்கு வரணுன்ற மைண்ட் செட்டோட வேலை பார்க்குறீங்க. அப்படி தானே? நீங்கள் அங்கே ரிசர்ச் பண்ணல, ரிசர்ச் பண்ணுறவன் நடிக்கிறீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. ஒரு 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 மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மிஸ் கால்குலேஷனில் ஒரு பதிலை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறீங்க. இது சரியா தப்பான்னு கேட்குறேன். மிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், தவறான புரிதல்கள், தவறான அணுகுமுறை. எது அப்படின்னா, இன்னொருத்தனை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஹையஸ்டுக்கு போகக்கூடிய நினைக்கக்கூடிய எவரும் பிறரை தயவு செய்து பார்க்காதீர்கள். கருணையா பாருங்க, அதை சொல்றேன். அதை மீன் பண்ணல. இன்னொருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய தியான முறை, அது ஒரு ஜென் நிலை. அந்த நிலைக்கு பேர் என்ன? ப்ரூவ் பண்ணிடலாமா? அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்னன்னா, சேரா பாக்குறீங்கன்னா இப்போ இந்த டேட்டாவோட தான் பார்க்குறீங்க, அந்த டேட்டாவோட பார்க்கக்கூடாதுன்றாங்க. இதுதான் அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? இது ஒரு சேர், இப்படி இப்படி இந்த கலரில் இப்படி இருந்தால் இதுக்கு பெரிய சேர்ன்றது ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இந்த சேரை பார்க்காதன்றாங்க. ஏன்? அப்போ தான் அது சேரா இல்லை வேற ஏதாவது தெரியுதா பாருன்றாங்க. அது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேருக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புரியும். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னு சொல்லவா? இப்போ நான் இப்போ சேரா பார்க்கவா என்ன புரியுதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா, இது சேரா பார்க்கல, ஒரு போலீஸ்காரங்க இது எப்படி பார்ப்பாங்கன்ற மைண்ட் செட்டோட பார்த்தேன். அப்போ எப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டர் கிராஸ் பண்ணி போகும்போது உள்ளுக்குள்ளே தங்கத்தை பதுக்கி வச்சு கொண்டு போகலாம், நல்லா இருக்கு. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வருமா உங்களுக்கு? இன்னும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். இப்போ நான் ஒரு 3லேருந்து 4 செகண்டில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறும். எப்படி மாறுது? இதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் போனால் சர்ஃபிங் பண்ணலாம் கடல்லன்னு தோணுது. புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு? புரியுதா? ஜட்ஜ்மெண்டோட ஏன் ஒரு பொருளை பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் புரியுதா உங்களுக்கு? எப்ப ஜட்ஜ்மெண்டோட ஒரு பொருளை பார்க்குறீங்களோ அது தரக்கூடிய மற்ற தகவல்களை இழந்து விடுகிறீர்கள். அது கொடையாக கொடுக்கக்கூடிய பல தகவல்களை இழந்து விடுகிறீர்கள். எப்போ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பார்க்குறீங்களோ அதை பத்தின எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும், அது எதுவா இருந்தாலும். இப்போ சொல்லுங்க, அப்சர்விங் திங்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸா இல்லையா? நீ கற்றுக்கிட்டது பூரா யூஸே இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா?